ஒரு 16-17 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்திரன் ஒரு திரைப்படத்தில் வந்து பாடல்களும் வசனமும் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. சங்கர் அவர்கள் கூடயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் அது. அந்த படத்தில் எழுதும்போது ஒரு ரோபோவுக்கு வசனம் எழுதணும், பாடல் எழுதணும் போது அப்போ அந்த காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு இல்லை. அதை பற்றின தியரட்டிக்கலாக இருந்துச்சு தவிர்த்து அது இல்லை. எப்படி வந்து ஒரு கணினி பேசும், எப்படி வந்து ஒரு ஒரு எந்திரம் வந்து காதலில் விழும், எப்படி வந்து அது பாடும் அப்படின்றது எதுவுமே தெரியாது. அது தெரியாத மாதிரியான ஒரு சூழலில் அதை கற்பனை பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 15 ஆண்டுகள் கழித்து நம்ம இங்கே பண்ணும்போது அன்றைக்கி வந்து எந்திரங்களுக்காக நம்ம மனிதர்கள் எழுதிட்டு இருந்தோம். இன்றைக்கி மனிதர்களுக்காக எந்திரம் எழுதுகிற காலகட்டத்தில் நம்ம மாறிட்டோம். ஸோ செயற்கை நுண்ணறிவுன்றது வந்து ஒரு பெரிய கற்பனை இல்லை. இப்போ இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நம்ம எல்லாரும் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். உழவு, மருத்துவம், எத்தனையோ சட்டம், எத்தனையோ துறைகளில் வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு பெரிய ஒரு எல்லாரோட இந்த உலகத்தையும் வாழ்க்கையும் மாற்றிக்கிட்டு இருக்கு. அது மாதிரியான ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் சில காலங்களில் செயற்கை நுண்ணறிவுன்றது வந்து நான் சொல்கிறது ஓரிரு ஆண்டுகளுக்குள்ள அதுக்கான பணிகள் நடந்துகிட்ருக்கு. மனிதர்களை தாண்டி மனிதர்களுக்கு நிகராக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. இன்றைக்கி என்னதான் அது வேகமாக பண்ணாலும் மனிதர்கள் அளவுக்கு அதோட சிந்தனை இன்னும் வளரலை. ஆனால் இன்னும் சில 2-3 ஆண்டுகளில் மனிதருக்கு நிகராக அதால் சிந்திக்க முடியும், அதால் பணியாற்ற முடியும், எல்லா பணிகளையும் அதால் எடுத்துக்கிட்டு பண்ண முடியுன்ற நிலைமை வரப்போகுது. அதிலிருந்து இரு ஆண்டுகளில் வந்து மனிதரை தாண்டி அதால் பண்ண முடியுன்ற ஒரு நிலைக்கு நம்ம போகிறோம். ஆனால் செயற்கை நுண்ணறிவுன்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பழைய தொழில்நுட்பம் தான், ரொம்ப பழைய தொழில்நுட்பம் தான். இன்றைக்கி உலகம் வந்து அதை தாண்டி குவைய கனிமம்ன்ற ஒரு டெக்னாலஜிக்குள்ளே போயிட்டுருக்கு. குவைய கனிமம்ன்றது குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆராய்ச்சிகளும் நிறைய பணமும் வந்து உலகமெல்லாம் வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங்குள்ளே பண்ணிகிட்ருக்காங்க. நான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது வந்து ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இன்றைக்கி இருக்கிற கணிப்பொறிகள் பண்ணுற வேலையை ஒரு சில நிமிடங்களில் முடிக்கிற ஆற்றல் வாய்ந்த கணிப்பொறிகள் தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இது மூலமாக வந்து செயற்கை நுண்ணறிவை வந்து நம்ம மேம்படுத்துறதோ இல்லை புதிய நோய்களுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதோ, நம்ம கோவிட் வந்துட்டு அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு காலம் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவோட உதவியோட இது மாதிரி குவைய கணினிகள் இருக்கும்போது அதன் மூலமாக ரொம்ப குறுகிய காலத்தில் நம்மளால் வந்து நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும்.